யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரராகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை தூதன் மூலமாக அங்கே அவருடைய ஊழியக்காரருக்கு அனுப்புகிறார். இத்தகைய கிரியைகளை இது நிறைவேறும் போதும் சாட்சியிடப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுள்ள பொருளை உடையதாய் இராது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சாட்சி கொடுக்கிறார். 2 பேதுரு 1 அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசனமானது அறிவிக்கப்பட்டபடியாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது மறைபொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவேறக்கூடிய அந்த தீர்க்க தரிசன காரியங்கள், முன்னறிவிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அது அறிவிக்கப்பட்ட விதமாய் இல்லாதபடிக்கு சுய தோற்றமுள்ள பொருளை உடையதாய் இராது. 666 என்ற ஒரு இலக்கம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கம் 666 இல்லாதபடிக்கு அது ஞான அர்த்தம் கொண்டதாய் சாட்சியிடப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பாபிலோன் அது வேசித்தனம் நிறைந்த நகரம். பாபிலோன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிற அந்த காரியம் நேரடியான பொருளை உடையதாக இல்லாமல், அது சுய தோற்றமான பொருளை உடையதாக இராமல் அதற்குள்ளாக மறைபொருளாக ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியமாகவே அது காணப்படுகிறது.